நம்ம இருதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய இயற்கை உணவு வகைகள் என்னென்ன? நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் ஓயாமல் துடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறுப்பு தான் இருதயம். அந்த இருதயத்தை நோய்கள் அண்டாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இருதயத்தை நாம பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு வகைகள் இயற்கையானதாகவும் இருதய நோய்களை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட இயற்கையான உணவு வகைகள் மற்றும் மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். வெண்தாமரை, செந்தாமரை, இது ரெண்டுமே இருதய நோய்கள் வரவிடாமல் தடுக்கும், வந்திருந்தாலும் சரி பண்ணும். இதுல பொடி கிடைச்சன்னா அதை வாங்கி தேநீர் தயாரித்து தினமும் நீங்கள் சாப்பிடலாம். தாமரை தண்டு வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதை நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாலும் இருதயத்தை நல்லா பலப்படுத்தும், இருதய நோய்கள் வரவிடாமல் தடுக்கும். அதே மாதிரி செம்பருத்தி எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். செம்பருத்தி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சோன்னா அதில் சில பூக்களை பறித்து நல்லா இதழ்களை மட்டும் பிச்சு போட்டு அதில் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் தேநீர் தயாரித்து சாப்பிடலாம். இல்லைன்னா பொடி கிடைச்சாலும் அதுலேயும் தேநீர் தயாரித்து சாப்பிடலாம். மருதம்பட்டை, அதே மாதிரி மருதம்பட்டை பொடியிலையும் தேநீர் தயாரித்து சாப்பிடலாம். இப்படி எது கிடைச்சாலும் அதில் தினமும் நீங்கள் ஒவ்வொன்றையும் தேநீர் தயாரித்து சாப்பிட்டுட்டே வரலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை இருதய நோய்கள் அண்டாது ஆரோக்கியமாக நீங்கள் நீண்ட நாள் வாழலாம். இப்போது வெங்காயம், பூண்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. வெங்காய சட்னி, பூண்டு சட்னி தினமும் உணவில் சேர்க்கணும். அதே மாதிரி பூண்டில் தினமும் 4 முதல் 6 பற்கள் பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிடலாம். இப்படி எந்த வகையிலனாலும் டெய்லி பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னா இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து அடைப்பு ஏற்படாது. அதே மாதிரி பிபியை நார்மலாகும். இருதய நோய்கள் அண்டவே அண்டாது. கற்பூரவல்லி இலைகளில் ஒரு 3 இலைகளை பறித்து நல்லா கழுவிட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மென்று அதோடைய சாரை மட்டும் நல்லா முழுங்கிட்டு அந்த சக்கையை துப்பிடலாம். இப்படி டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இது இருதயத்தை வலுவாக்கும். அத்திக்காயில் பருப்பு சேர்த்து கூட்டு செய்து வாரம் 1 முறை அல்லது 2 முறை சாப்பிடலாம். இதுவும் இருதய தசைகளை பலப்படுத்தும். நெல்லிக்காய் பொடி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து தினமும் இரவு இல்லைன்னா காலை எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் 1 டம்ளர் வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா அது 1 தேக்கரண்டி அளவு தேன் சேர்த்து குழைத்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இருதய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். அப்படி அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது நீங்கிடும். முளைக்கட்டிய பருப்பு வகைகள், முளைக்கட்டிய தானியங்கள் போன்றவற்றை உணவில் டெய்லி சேர்த்துட்டு வரணும். தினமும் முருங்கைக்கீரை சேர்க்கணும். அதாவது முருங்கைக்கீரையில் சூப்பு, பொரியல், ரசம், கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். மீதி கீரைகள் எல்லாம் வாரம் 1 முறை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முருங்கைக்கீரை மட்டும் டெய்லி உணவில் சேர்க்கலாம். அப்படி சேர்த்துட்டு வந்தோன்னா பிளட் ப்ரெஷர் சமநிலைக்கு வரும். இருதய துடிப்பை சீராக்கும். இருதயம் நன்றாக இயங்கும். தக்காளியில இருதய நோயை தடுக்கக்கூடிய லைகோபின் இருக்கிறதுனால டெய்லி தக்காளி ஜூஸ், தக்காளி சூப் போன்றவற்றை தயாரித்து சாப்பிடலாம். இருதய நோய்கள் அறவே வராமல் தடுக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவு வகைகளான ஆலிவ் எண்ணெய், பூசணி விதைகள், ஆளி விதைகள், வால்நட், வெள்ளரி விதைகள், மீன் போன்றவற்றை உணவில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இருதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் இது தடுக்கும். அதே சமயத்தில் LDL என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும் ட்ரைகிளிசரைட்ஸையும் குறைத்து நல்ல கொழுப்பான HDLஐ அதிகப்படுத்தி இருதயத்தில் அடைப்பு ஏற்படுத்தாமலும் இருதயத்தை நன்றாக இயங்க வைக்கும். நல்ல ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் நீண்ட நாள் வைத்திருக்கும். அதே மாதிரி சிவப்பு திராட்சை, மாதுளம்பழம் ஆகியவற்றில் தினமும் ஜூஸ் தயாரித்து சாப்பிடலாம். இது இருதயத்தை பலப்படுத்தும், இருதய நோய்கள் அண்டாமல் பாதுகாக்கும். காளான், வாழைப்பழம் போன்ற உணவு வகைகளில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருப்பதால் இது பிபியை நார்மலாக்கும். இருதயம் நன்றாக இயங்க